கர்நாடகாவின் நீர்நிலைகளை பார்வையிட தமிழக முதல்வர் விஜய்க்கு ஹெலிகாப்டர் ஏற்பாடு செய்துள்ளதாக கர்நாடக முதல்வர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அண்மைச் செய்தி. தற்போதைய சூழலில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அந்த பயம் இருக்கட்டும். சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார். ஐயோ என் கண்ணு முன்னாலே கண்ணாடி உடைக்கிறாங்களே. இப்ப பாரு ஆண்டி புடிங்கிரு தாண்டி ஆண்டி பாரு. அத்தே கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தார் ஆயிருப்போமே. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. முதலமைச்சர் விஜய் கர்நாடகம் வர வேண்டாம் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. ஸ்டூடியோ போடா. தண்ணீர் திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொன்னாரு கர்நாடக முதலமைச்சர். எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். முதலமைச்சர் இது குறித்து உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா? முதலமைச்சருடைய திட்டம் என்ன? அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. வாரியம் தண்ணீர் திறந்து விட சொல்லியும் திறந்து விட முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் கர்நாடகா போகும்போது நீங்க கூட போவீங்க சார். உங்களுடைய பதில் என்ன சார்? என்ன டேய் என்னடா பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? ஆலோசனை சார். டாட்டாவா காட்டுற? ஒவ்வொரு தடவை கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டு இருக்க. இருடி ஒரு நாளைக்கு ஒன்னு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுற. செய்தியாளரை அடிக்க பாய்வது போல எம்எல்ஏ கபில் கையை ஓங்கிய காட்சி. இதுக்கு நடுவுல நம்ம பசங்க உள்ள பூந்து அங்க ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறது. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். சோளிங்கர் தொகுதியுடைய எம்எல்ஏ கபில். நாங்கெல்லாம் ராவான ரவுடி. என்னன்னா கிளம்பி வாடா இங்க. இதோ வரேன், நான் கொஞ்சம் வேலையா வந்திருக்க, ஒரு கிளைண்ட் கிட்ட பேசிட்டு. டேய் மூடின்னு வாடான்னு. என்ன ஆச்சு விஷயம் சொல்லலாம். அடுத்த ஈவென்ட் நடக்காது சார் உனக்கு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. இதன் பிறகு செய்தியாளர் அலுவலகத்திற்கு வந்த எம்எல்ஏ கபில், அவரது சகோதரர் தனஞ்சலியன் மற்றும் ஆதரவாளர்கள் சேர்ந்து செய்தியாளரை தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சார் என்ன சார் எங்க மேல சந்தேகப்படுறீங்க? உங்களா சந்தேகப்படக்கூடாதியா, பார்த்தவனே சுட்டு கொன்றுக்கணும். அங்கிருந்த மற்ற செய்தியாளர்களான அரங்கநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இந்த சம்பவத்தை செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும், அதை பார்த்து ஆத்திரமடைந்த ஆதரவாளர்கள் அவர்களையும் தாக்கி செல்போன்களை பறித்து அதிலிருந்த வீடியோக்களை அழித்ததாகவும் கூறப்படுகிறது. இவன் இருக்கிற தைரியத்துல தானே அவன் பேசிட்டு போனா. இவனை ஜூஸ் புழிஞ்சன்னு வச்சுக்க, அவன் சக்கையாயிருவான். காவேகா எம்எல்ஏ சார் அடிச்சிட்டு ஒரு பத்திரிகையாளன் தெரிஞ்சு அடிக்கிறான். நாங்கெல்லாம் பெரிய இடம், நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? என்ன போறது இல்ல? ஹலோ ஏய் ஏனா போறது இல்ல? நான் அது 360 பாலிடிக்ஸ் அந்த இது மாதிரி தனி பாலிடிக்ஸ் கிடையாது இது. பாலிடிக்ஸ் இல்ல இது. ஆனா நீ பண்ண மிஸ்டேக் தான் இது. நான் என்னன்னா பண்ணேன்? நீ என்ன வந்து என்கிட்ட கேட்ட இன்டர்வியூ கேட்ட? எதுக்குடா என்கிட்ட கேட்ட? நீ மூடி இன்ஸ்டால போட்டு எனக்கு கொலை பண்றா பண்ற பண்ணிட்டு என்ன நான் என்ன பண்ண பேசுறேன்? நீ என்ன போடல, நீ என்ன என்கிட்ட இன்டர்வியூ கேட்ட? சாரோட பிராக்டிஸ். எல்லா சனியனும் இந்த ரீல்ஸ்ல வர்ற சனியன் தான். 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. ஆக ரீல்ஸ்னால வந்த வெனதான் 2 பத்திரிகையாளர்கள் பிளஸ் ஒரு யூடியூபர் 2 பேருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. ரவுடி பையில இருக்கல கம்பையும் கத்தியும் வச்சுட்டு கலாட்டா பண்ணுவீங்க. அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறம் வெடிகுண்டு கலாச்சாரத்தை டெவலப் பண்றீங்களா? இத பாரு மாவன, நாடு உருப்படணும்னா ஒன்ன மாதிரி அரசியல்வாதிகளை நடு ரோட்ல நிக்க வச்சு நெஞ்சு மேல சொன்னா. எஸ்ஐ முனீர் பாஜான்னு ஒருத்தர் இருக்காரு. அடிச்சதை இவங்க எடுக்கிறாங்க, எடுத்ததை அழிக்க சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த போனை கொடுங்கன்னு 2 பேர்ட்ட போலீஸே வாங்குறாங்க. அதுல பாஸ்வேர்டை நீங்க சொல்லுங்கன்னு போலீஸே போட்டு தரான். அவன் டெலீட் பண்றான். காவல்துறை அதிகாரிகளே ரொம்ப நீங்க தாழ்றா அடிக்காதீங்க. காவல்துறை சும்மா தாழ்றா அடிச்சா
பாத்துங்க என்னக்கா ஒரு ஜால்ரா அடிக்கிற ஒரு அளவுதான். அடிபட்ட உடனே இவங்க எல்லாரும் ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப சொல்றாங்க மேல இருந்து எங்களுக்கு வந்தா தான் சார் எஃப்ஐஆர் போடுவோம். இன்னும் மேல இருந்து வரல. அது ஜோசப்ட்ட இருந்து வருமா? என்ன சொல்றேன் ஒண்ணுமே பேச மாட்டாங்க, நான் கல்லூரி நாய் மாதிரி. டேய் அண்ணன் கேக்குறாரு, ஒரு குத்து மதிப்பா ஏதாவது சொல்லேடா இது வந்து ஜெயலலிதா பீரியட்ல கூட இப்படி கிடையாது. ஆனா கம்பேர் பண்ணோம்ல, 2 சனியன்ல எது பெரிய சனி சின்ன சனின்னு சொல்லணும். ஏன்டா கொடநாட்டுல போய் குளிர்ல நடுங்கின்னு ஒப்பனம் மௌனம் பிச்சை எடுத்து நின்னீங்க, அப்ப எங்கடா போச்சு அந்த ஆம்பளத்தனம்? ஓடு ஓடு ஓடுன்னு நீங்க ஓடினாலும் நாங்க விடுறது இல்ல. எந்த நேரத்திலயும் போலீஸ் வந்து தன்னை பிடிச்சுன்னு போய் உள்ள போட்டுடலாம் அப்படின்னு அம்பி நடிக்க போயிருக்கான். நீ என்ன பண்ணே? அம்பிக்கு ஒரு முன்ஜாமீன் வாங்கி கொடுத்து. அப்போ எங்களுக்கு சரிப்பா போனா பொறுத்து அவளுக்கும் வாங்கி கொடுத்துறேன் சார். அவருக்கும் ஒரு முன்ஜாமீன் எடுத்து வைங்க சார். இந்த கபில்ல 1000 கபில் வந்தாலும் அவர் மேல எஃப்ஐஆர் போடணும். போடாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே. இதே எம்எல்ஏ இல்ல எம்எல்ஏ வகைரால இருக்கவங்க நாளைக்கு பொதுமக்களையும் பொழப்பாங்க. தைரியம் இருந்தா செய்யறா பாக்கலாம். அப்புறம் இப்ப கேமராவை பார்த்து நீங்க மிரட்டுற மாதிரி இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையம் தேர்தல்லாம் வரும்போது அப்புறம் கேமரா பார்த்து ஓடுற மாதிரி வந்துடும். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. கபிலுடைய பேரு எந்த பேப்பர்லயும் செய்தியிலையும் வரக்கூடாது. சார் சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கும். சட்டமன்ற உறுப்பினர் கபிலுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தணும், அவரை கைது செய்யணும். அப்ப கம்பின்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார். ஊட்டி ஜெயில போட சொல்லுங்க, கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும். பத்திரிகையாளர் தெரிஞ்சு அடிக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு குவாரியில திருட்டுத்தனமா மண் அள்ளுறாங்க, ஒரு தப்பு நடக்குது, அதை சுட்டி கேட்கணும்னு பொதுமக்கள் கேட்கறாங்கன்னா இதே எம்எல்ஏ இல்ல எம்எல்ஏ வகைரால இருக்கவங்க நாளைக்கு பொதுமக்களையும் பொழப்பாங்க. ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். உங்க தம்பிங்களை நம்பி நீங்களே பயப்படுற மாதிரி உங்களை இட்டுன்னு போய் விட்டுருவாங்க. சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். நான் சொன்னதை வச்சு நீங்களே ஏதாவது சில்வசம் பண்ணிட்டீங்க. இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? அண்ணே வரீங்களா? நீங்க போங்க சார், நான் வரேன். டேய், நீங்க தலைக்கு டை அடிக்கிறீங்களே தவிர உள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சமூக நலத்துறை அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், பொம்பளை அமைச்சர்மே. ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். ஒரு ஆடியோவை அவ்வளவு தைரியமா ஜட்டியோட வச்சு கைய காலை உடைப்பேன்னு சொல்லுது. அதுக்கடுத்து காலை வைக்க முடியாது ராஜபாளையத்துக்குள்ளேன்னு ஒரு பொம்பளை அமைச்சர் சொல்லுதுன்னா இன்னைக்கு வரைக்கும் அது கண்டிக்கல சார். யாருமே கண்டிக்கல. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு, அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. ஓமாகசியா ஓகையாலா முருகனுக்கு விபுதி லோலா வக்கீல் வேல லஞ்சவாலா வீடு போச்சு கத்து மாலா ஊழல் பீசு சேர்த்து தோழா லஞ்ச ஒழிப்பு கூத்து காலா குடிச்சு பாரு கொக்க கோலா புது வெரைட்டி சரக்கு மேலா தண்ணி தர தனியார் சாலா அரசு என்ன கார்பரேட்டாலா தாய் மாமன் பாட்டு லாலா அடிச்சு விடுங்க ரீல் ஓலா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.